தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று வேலைவாய்ப்புகளை பெருக்கும் நோக்கில் வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு 2026 கிண்டியில் உள்ள தனியார் ஓட்டலில் நடைபெற்றது. இம்மாநாட்டில் முதலமைச்சர் விஜய், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, முதலீட்டாளர்கள், அரசு அலுவலர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இம்மாநாடு குறித்து ஊடகவியலாளர்களுக்கு முறையான அழைப்பு விடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அரசு நிகழ்ச்சிகள் நடைபெறும்போது ஊடக நிறுவனங்களுக்கு முறையான அழைப்பு விடுக்கப்பட்டு அரசு சார்பில் நிகழ்ச்சி நிறைவடைந்த பிறகு அந்த நிகழ்ச்சி குறித்து விளக்கம் அளிப்பது வழக்கம். ஆனால் இன்று நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு ஊடகங்களுக்கு அழைப்பு விடுக்காதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விளக்கமளித்துள்ள செய்தி தொடர்புத்துறை அதிகாரிகள், நிகழ்ச்சி நடைபெறும் இடம் சிறியதாக இருப்பதால் முதலமைச்சரின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் அங்கு ஊடகவியலாளர்களுக்கு இடம் ஒதுக்குவதில் சிரமம் ஏற்படும் என்பதாலும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளனர். மற்றபடி அனைத்து நிகழ்வுகள் தொடர்பான தகவல்களும் காட்சிகளும் ஊடக நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அரசின் தகவல்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் ஊடகங்களின் பங்கு அளப்பரியது எனவும், ஜனநாயகத்தின் 4வது தூணாக கருதப்படும் ஊடகங்களை தவேக அரசு தொடர்ச்சியாக புறக்கணிப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஏற்கனவே தவேக சார்பில் நடைபெற்ற நிகழ்வுகளில் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்ததாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அது ஒரு கட்சியின் நிகழ்ச்சி என்பதால் அந்த கட்சியோ அல்லது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களோ எடுக்கும் முடிவு என ஒரு வகையில் அதனை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இவ்வாறு ஒரு அரசு நிகழ்ச்சியில் ஊடகங்களை அழைக்காதது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்ற கண்டன பார்வை முன்வைக்கப்படுகிறது.